நம்ம வியாதி வந்துச்சுன்னா உண்மையாக சந்தோஷப்படுறது யாரு? டாக்டர்ஸ். எத்தனை பேர் இது உண்மைன்றீங்க? எனக்கு மாறி மாறி போன் அடிக்கிறாங்க. பல்லுல கொஞ்சம் சொத்தி ஆயிடுச்சு. எப்படி? பல்ல கொஞ்சம் சொத்தி ஆயிடுச்சு. நான் 35 வருஷமா டாக்டர்கிட்டே போனதில்லை. டாக்டர்கிட்ட போய் என்ன வலிக்குது பல்லு அப்படின்னு சொல்லி காமிச்சா உடனே மாறி 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 கிடக்கு. ஏன் சீக்கிரம் வரீங்களா, சீக்கிரம் வரீங்களா, சீக்கிரம் வரீங்களா? பார்த்தேன், ஏய் பிஸ்னஸ் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தந்திரமா யூஸ் பண்றாங்க. அநியாயமா இருக்குது. வந்த உடனே என்ன பண்றாங்க? பேமெண்ட் கொடுங்க, பேமெண்ட் கொடுத்துருங்க, பேமெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கிறத பொத்தலான பாக்கெட்ல போடுற. எங்க போண்டு போய்? யார்கிட்ட? டாக்டர்கிட்ட. அவன் உன்னை வச்சு அவன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறான். இதுதோ கண்டுபிடிக்கிறான். நான் டாக்டர் குறை சொல்லல. ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் அதோட பிசினஸ் தான் நடத்துறாங்க, ஒரு செட்டு சாக்ரிஃபைஸோட செய்யறாங்க. இதுல 10வது வரைக்கும் நம்மளுக்கு போன உடனே சுகம் வந்துடணும்னு ஆசை. ஆனால் அவன் கொடுக்குற ஆசையான மருந்துகளையும் மாத்திரைகளையும் அது ஆப்ரேஷன்களையும் நல்லா செய்துக்குவோம். செய்துட்டு அவன் பில்லு தருவான் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா. என்ன பண்ணுவோம்? இது கர்த்தர் நம்மளோட இருந்தா நடந்திருக்குமா? கர்த்தருடைய வழிகளில் நாம் நடந்திருக்கோம்னா இது மாதிரி நடந்திருக்குமா? நடந்த சான்ஸே கிடையாது. ஒன்பதாவது வசனம். அதிகமா வரும்னு எதிர்பார்க்கிற, நீ போடுற தென்னை மரத்தை வளர்க்கிற, அதுல பூச்சி பிடிச்சிக்கும். அர்த்தம் என்னது? கர்த்தரனோட இல்லைன்னு அர்த்தம். நீ கையிட்டு செய்யற காரியங்கள்ல அவர் ஆசீர்வதிப்பார். இதான் பைபிள் சொல்லுது. இந்த இடத்துல நம்மகிட்ட இல்ல. கொண்டு வந்தும் அதை ஊதி போடுகிறேன். எங்காவது ஒரு வண்டு வந்து உள்ள பூந்துக்கும், ஏதாவது ஒன்று போட்டுடும். நஷ்டம். இங்க அவர் வீடுன்னு சொல்றது என்னது? உங்களை தான் சொல்றாரு. நீங்க தான் தேவன் தங்கும் வாசஸ்தலம். எத்தனை பேர் உங்க வாசஸ்தலம் ஒழுங்கா இருக்குன்னு நம்புறீங்க? எத்தனை பேருக்கு நான் என் சரீரத்தில் தேவன் தங்குகிறார் அப்படின்னு கன்ஃபார்மா நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ஆனா இந்த எந்த சிம்டமும் இருக்கக்கூடாது. அதையும் சொல்லிடுறேன், இல்லாட்டி போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி தெரியல தெரியாம கூட கை தூக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு பழக்கம் இருக்குது இல்லை? கை தூக்குறவங்களாம் கை தூக்குங்கன்னா அப்படியே இந்த அரசியல் மீட்டிங் மாதிரி தூக்கிடுறது. God multiplies good things. கடவுள் நல்ல காரியங்களை மல்டிப்ளை பண்றாரு. பிசாசும் மல்டிப்ளை பண்றான் கெட்ட காரியங்களை. The main problem is ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிடுறதுனால பிசாசு வந்து நம்மளை ஆக்கியபை பண்ணிடுறோம். இதனால தான் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன். இது நிமித்தம் என்ன ஆச்சு? 10வது வசனம். பனி பெய்யல, வானம் பனி பெய்யல.
ஏனென்றால் அது வந்து புடிங்கின்னு போச்சு. பனி பெய்யலனா செடி வளரல. பனி பெய்யல, பூமியும் செத்து போச்சு, பாறை மாதிரி ஆகி போச்சு. அங்க செடி போட்டா வளராது. ஆதிலே தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது இப்படிதான் பனி பெய்தான் வந்துச்சு, பூமி ஃபுல்லா நல்லா விளைஞ்சிச்சு. இன்னைக்கு போட்டா விளைய மாட்டேங்குது. சஃபிஷியன்ட் திங்ஸ் என்னன்னா, நம்ம லோக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கும் டிமாண்ட் இருக்கணும், நம்மளும் வாங்கி சாப்பிடணும், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கும் நல்லா இருக்கணும். பத்த மாட்டேங்குது, அதனால தான் விலை ஏறுது. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அது இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்னு அர்த்தம். ஏறுது, விலை ஏறுது. ஐயோ, நேற்று நான் வாங்கும்போது இது 5 ரூபா இருந்தது, இன்னைக்கு 10 ரூபா மாறிடுச்சு. இல்லை ஐயா, இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு. சரியா கவனிக்கல. இந்த மாதிரி ஆகும்போது என்ன செய்யணும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆர்பிஐ உங்கள் பேங்க் ரேட்டை ஏற்றுவான். ஆர்பிஐ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும், மற்ற கண்ட்ரிலையும் ஏற்றுவான், பேங்க் ரேட்டை ஏற்றுவான். பேங்க் ரேட்டு ஏன் ஏற்றுறான்னா, கடன் வாங்காத அப்படின்னு சொல்லுவான். கடன் வாங்கினா எக்கச்சக்கமாக செலவழிப்பாங்க, அதுக்கோசரம் கடன் வாங்கி வாங்கி செலவழிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஏற்றுவான். பணம் விலையை அதிகப்படுத்துவான். பணம் ரேட்டை குறைச்சான்னா அதிகம் பேருக்கு பணம் கிடைக்கும், அவங்க எல்லாரும். ஆனா ஒன்று, அந்த மாதிரி ரேட்டை இறக்கம் போகும்போது நீங்க அதிகமாக கடனாளிகளாக மாறுறீங்க. ரேட் அதிகமாக இருந்தால் நல்லது. என்னடா என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்னு இல்லை, ஈக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் படி பார்த்தா வாங்க வேணாம். இப்போ ஒரு இது பார்க்க, லூக்கா 10:19, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில். இதுதான் அவருடைய பிரச்சனை. மனுஷகுமாரன் எதுக்கு வந்திருக்கிறாரு? இழந்து போனவைகள் எல்லாம் போயிடுச்சு. அதான் இழந்து போனவர்களை ரட்சிக்கவுமே. இது அவன் சொல்றது, அவர் சொல்றது தன்னை குறித்து சொல்றாரு. பிரபுவாகிய ஒருவன் அப்படின்னு தன்னை குறித்து சொல்றாரு. அவர் வந்தாரு, ஏசு மசீன் வாங்க, ஏசு பிரபுன்னு வாங்க நார்த் இந்தியாவில். பிரபு ஆகிய ஒருவன் தன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி தூர தேசம். ஆக்சுவலாக அவர் எப்படி ராஜ்யத்தை ஃபஸ்ட்டு பெற்றுக்கொள்கிறாருன்னா, உள்ளே வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அது இப்போ என்ன, இது அவர் பாடு மரண சிலுவையில் அறியப்பட்டு நம்மளுக்கென்று எல்லாத்தையும் சம்பாதிச்ச பிறகு தன்னுடைய ரத்தத்தை கொண்டு போய் பிதாவின் தன்னிடத்தில் காட்டி அங்கே பெர்மிஷன் வாங்கி, தென் காட் கிவ்ஸ் த ஹோல் கண்ட்ரோல் ஆஃப் த ஹோல் எர்த் டு ஹிம். இதான் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும். எல்லா ராஜ்யங்களையும் அவர் கண்ட்ரோலில், இப்போ ஆக்சுவலாக காட்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், தப்பாக நடக்கிறோம். நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால தான் ஃபெயிலியர். எல்லாமே கடவுள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் போய் சுனாமியை பார்த்து நீ அடின்னு சொன்னா அடிக்கும். ஒருத்தனை பார்த்து நீ காலின்னு சொன்னா முடிஞ்சு போயிடும். அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி உண்டாகட்டும்னு சொன்னா அவர் பண்ணார்னா அதுவும் நடக்கும். ஆனால் அவர் செய்யறது இல்லை. எப்பயாவது ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக ரத்தம் சிந்தினாங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறது உண்டு. சரி, இப்போ பாருங்க, அதை புறப்பட்டு போகும்போது என்ன பண்றாருன்னா, பிரபு என்ன பண்றாரு, தன் ஆட்களை கூப்பிடுறாரு. ஏய் வாங்கடா வாங்க, நான் உன் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன்.
நீ நான் வர்ற வரைக்கும் இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் கிஃப்ட் கொடுத்துட்டு போறாரு. கொடுத்துட்டு நீ இதெல்லாம் பார்த்துக்கோ, அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போறாரு. சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருக்கு தகுதி உள்ளவர்கள். நாங்கள் சும்மா எல்லார்ட்டையும் கொடுத்துட மாட்டார். யார் தகுதி உள்ளவனோ அதிகமாக கொடுப்பாரு, யார் குறைச்சி தகுதி உள்ளவனோ அவனுக்கு குறைவாக கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை விட்டுட்டு நான் எனக்கு இவ்வளோ வரணும், நான் எனக்கு வரமாட்டேன்னு சொன்னால் நீ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, நீ ஃபிட் இல்லைன்றாரு. உங்கள் கையில் எதுவும் கொடுத்தாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதை படிக்கும்போது நிறைய காரியங்கள் நம்மளுக்கு உறுத்தணும் மனசில். எனக்கு ஏன் அதிகம் கொடுக்கல கர்த்தர்? என்கிட்ட என்ன தப்பு இருக்குது? ஆண்டவரே என்கிட்ட என்ன இருக்குது? வாட் இஸ் மை கெப்பாசிட்டி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரியா? இப்ப கேளுங்க. பத்து ராத்தல் சொன்னா 10 talents. ஒரு டேலண்ட் எவ்வளோ தெரியுமா? நேற்று அவங்களுக்கு உங்கள் பாஸ்டர்களுக்கு படிச்சு காமிச்சேன். ஒரு டேலண்ட்னா 34 kg கோல்டு.